கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. தம்பி கல்யாணத்தை பெருசா பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா காதல் அது இதுன்னு எப்படியோ முடிஞ்சு போச்சு. யார் நீ? சீக்கிரமா அந்த நாச்சிமுத்து வீட்டை விட்டு போயிடு. உனக்கு 24 மணி நேரம் கெட்டு தரேன். போகல செத்துருவ. இந்த ஊர்ல நமக்கு முகம் தெரியாத எதிரி எவனும் இருக்கான்னு தோணுது. என்ன மாமா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் அந்த வீட்டை விட்டு ஒவ்வொரு தடையும் வெளியே போகும்போது உங்க அத்தை எதிர்த்த மாதிரி வருவாங்க. அவ முகத்துல முடிச்சுட்டு தான் நான் வெளியவே போவேன். தோல்ல போட்டுக்க துண்டு தருவா. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ரஜினி செய்யற மாதிரி காமா சமமான ஏதோ எடுத்து போட்டுக்குவேன். அதை பார்த்து அவ ரசிப்பா. ஆமா ஆமா, அது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குமா. நீதி, நேர்மை, நியாயம் இதுதான் உங்க உயிர் மூச்சு. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிம்மா. போகும்போது அவ சொன்ன வார்த்தையை கேட்டு எப்பவும் நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. மாமா கவலையப்படாதீங்க, நிச்சயமா ஒரு நாள் அத்தை இதே மாதிரி சொல்லுவாங்க. கிளம்பலாமா? வாங்கப்பா. அம்மா, அப்பா வெளில கிளம்புறாரு. இந்த துண்டை உங்க கையால கொடுங்கம்மா. வயசாயிடுச்சு, இருந்தாலும் முயற்சி பண்றோமா. வாரம் வள்ளியம்மா. ஏய் அம்மா, பத்திரமா பாத்துக்கடா. சரிங்கப்பா. உன் மகனையும் மருமகளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் வள்ளியம்மா. அப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். வராத அம்மா, பத்திரமா பாத்துக்கோங்க. நாச்சிமுத்து,
நியாயம் உன் உயிர் மூச்சு. அப்பா அம்மா அப்பா அம்மா பேசுறாங்கப்பா. அம்மா 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 பேசுறாங்க. அம்மா பேசுறாங்க. அம்மா இப்ப பேசுனீங்களா? அப்பா அம்மா பேசுனாங்கப்பா. டேய் தம்பி அம்மா பேசுனாங்கடா. அப்பா அம்மா பேசிட்டாங்கப்பா. அம்மா எப்படியோ உங்க அம்மா பேச ஆரம்பிச்சுட்டாடா. கூடி சீக்கிரம் பழையபடி அவர் நடப்பா பேசுவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சுடா. நீ நல்லா இருப்பமா. இனி எல்லாமே நல்லதா நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வள்ளியம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஏய் அம்மாவை பாத்துக்கடா. சரிங்கப்பா. வரோம்மா. வாங்கப்பா. அண்ணா இருங்கண்ணா இருங்கண்ணா, நான் ஓட்டுறேன் வண்டி. நான் ஓட்டுறேன். உட்காருங்க, நான் போய் ஓட்டுறேன். உட்கார். சரி ஓட்டு. என்னாச்சு மாமா? அது ஒண்ணு இல்லம்மா, பல வருஷம் கழிச்சு முத தடவையா இந்த வீட்டையும் தோட்டத்தையும் விட்டுட்டு இப்பதான் மறுபடியும் ஊருக்குள்ளேயே போறேன். இனிமே நீங்க தினமும் போக போறீங்க. வாங்க. வாமா உட்காரு. கிளம்புடா. கந்தசாமி, நீ பிராது கொடுத்ததுனால தான் இந்த பஞ்சாயத்தை நாங்க கூட்டி இருக்கோமப்பா. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுப்பா. அக்கா, ஐயா என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ தெரியலையே. தலைவர் பலமா யோசிக்கிறத பார்த்தா தீர்ப்பு சொல்ல தயாராயிட்டார் நினைக்கிறேன். என்னன்னு கேட்போம். இது என்ன புது பிரச்சனையா இருக்க? பொண்ணு வேற புள்ளத்தாச்சியா இருக்கா. உடனே அத்தை விடவும் முடியாது. என்ன தீர்ப்பு சொல்லலாம்? திருநீரு சந்தனம் பூசி இருந்தாலும் இந்த மண் எடுத்து என் நெத்தியில வச்சுக்கிற சந்தோஷம் எதுலயும் இல்லை. வாங்க மாமா, உள்ள போலாம். வாங்க. சரிம்மா போலாம். வாங்க வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம். பெரியவாள் நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க ஐயா. அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? ஐயாவோட பேர்லயே பண்ணிடலாமோ? என் பேர்ல அர்ச்சனை பண்ண வேண்டாம். எங்க வீட்டு மகாலட்சுமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. மகாலட்சுமியோட பேரு லட்சுமி. லக்ஷ்மி நாமதயஸ்ய உங்க ராசி நட்சத்திரமும் சொல்லுங்க. அது கன்னி ராசி, உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திராணாம்
सहस्रास्यां जातस्य सककुटुम्बानां क्षेमधैर्यवीर्यविद्यबल आयुर् आरोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् ओम ओंकार परमात्माय नमः ओम नरनारायणात्मकाय नमः ओम मोक्षलक्ष्मी प्राणानन्दाय नमः ओम वेंकटाचलनायकाय வள்ளியம்மையை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து என் கூட பேச வைக்கணும்னு தானே உன் மூலமா லட்சுமியை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். உன்ன மாதிரியா தான் என் மருமகளை நான் பார்க்கறேன். எல்லாரும் நல்லா இருக்க, நீதான் அருள் புரியணும் சாமி. சரி போனோம் சாமி. दीर्घायुष्मान भव ஐயா வாங்க ஐயா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப வருஷமா வராம இருந்து இப்ப வந்திருக்கீங்க ஐயா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. எல்லாம் என் மருமக வந்த நேரம் தான், அதான் காரணம். ரொம்ப நன்றிங்க அம்மா. ஐயா நீங்க வந்த நேரம் நல்ல நேரம். இந்த பஞ்சாயத்துல ஒரு சின்ன சிக்கல், சரியான தீர்ப்பை நீங்க தான் வந்து சொல்லணுங்க. ஏற்கனவே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நான் என்னப்பா இடையில வந்து சொல்ல போறேன்? ஐயா ஒருத்தவங்க பார்வையை வச்சே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, யார் தப்பு செஞ்சிருப்பாங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய மாபெரும் திறமை இருக்கியா உங்கள்ட்ட. ஐயா நீங்க வந்து சொன்னாதான் இந்த தீர்ப்பு நல்லா இருக்குங்கய்யா. மாமா போங்க மாமா. சரி எங்க வீட்டு மகாலட்சுமியே சொல்லிடுச்சு. வாங்க ஐயா. வாங்க. அப்பாவை இப்படி பார்த்து 12 வருஷம் ஆச்சுல அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. சரி என்ன விஷயம், என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஐயா கந்தசாமியோட பையன் கேரளாவில இருந்து ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கந்தசாமிக்கும் கந்தசாமி மனைவிக்கும் தெரியாம வீட்டிலேயே வேலைக்காரி மாதிரி வச்சிருந்திருக்கான். எப்படியோ இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு. இப்ப கந்தசாமி என்னங்கிறாருன்னா, என் பையனை மன்னிக்க நான் தயாரா இருக்கேங்க, ஆனா கூடவே இருந்து எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண இவளை மன்னிக்க நாங்க தயாரா இல்லைங்க. இப்பவே அத்து விட்டுட்டு வரட்டும். என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன நம்பி வந்து போன நான் ஏமாத்த மாட்டேன்யா. அது மட்டும் இல்ல, இவ 5 மாசம் கர்ப்பமா இருக்கா. இவ என் கூட தான் இருப்பா. ஐயா இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நீங்க தான் சொல்லணும். என்னடே பெத்த அப்பா அம்மாட்டே பொய் சொல்லிருக்கியாடா நீ? பெத்தவங்க நான் யாருன்னு தெரியுமாடா? ஒரு குழந்தையை பெத்துட்டா மட்டும் அவங்க பெத்தவங்க ஆயிட முடியாது. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தவதாண்டா தாய். ஏய் உலகத்துல எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம்டா. ஒரு தாயோட அன்பை மட்டும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அந்த தாய்க்கு நீ துரோகம் பண்ணிருக்க. ஏண்டா ஒரு பெத்த பையனுக்கு என்னெல்லாம் வேணும்னு அதை வாங்கறதுக்காக ரத்தம் சிந்தி உழைச்சு சம்பாதிச்சு அந்த பணத்துல குழந்தைங்களை படிக்க வச்சு ஆளாக்குனதாண்டா பெத்த அப்பன். நீ இந்த அப்பங்கிட்ட உண்மையா நடந்துக்கல. உன்னை பெத்த அப்பா அம்மாவுக்கு நீ கோயில் கட்டி கும்பிட வேண்டாம். ஆனா உன்னை நம்பி இருக்கிற அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம இரு. தம் பையனுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த அப்பா அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த ஆசைய மண்ணில் போட்டு புதைச்சிட்டியாடா. இதுக்கும் பொண்டாட்டி உடந்த வேற.
உன் பொண்டாட்டி உன் கூட சேர்ந்து ஒரு உண்மையை மறைச்சு ஒரு மருமகளுக்கு மாமியார்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பையே கிடைக்காம பண்ணிட்டியடா. இப்போ உன் பொண்டாட்டி வயித்துல வளர்ற குல வாரிச இவங்க மனப்பூர்வமா பாசம் காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டேடா. இதெல்லாம் எதனாலடா? பொய் பொய்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையினாலதான் இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த பொய் சொல்லி இப்ப என்னடா சுகத்தை கண்டு வச்சிருக்கிறீங்க? ஏண்டா இப்படிப்பட்ட அப்பா அம்மாட்ட பொய் சொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? உண்மையிலேயே உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். பெத்த அப்பா அம்மா மனசு நொந்து இன்னைக்கு உன்னை இந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து நிறுத்தி இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? பொய் பொய் பொய். ஏய், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு தெரியாமடா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இதுக்கு மேலே பஞ்சாயத்தை நான் வளர்க்க விரும்பல. என்னோட முடிவை நான் இறுதியா இப்ப சொல்ல போறேன், கேட்டுக்குங்க. இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன். பெத்த அப்பா அம்மாட்ட பொய் சொல்லி ஏமாத்தின இவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 10 வருஷம் இவன் அப்பா அம்மாவோட மூஞ்சிலேயே இந்த ராஸ்கல் முழிக்க கூடாது. அவங்க சொத்துல நீ சல்லி காசு கூட எதிர்பார்க்க கூடாது. அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கறனால அவளை கூட்டிக்கிட்டு எங்காவது நீ கண்காணாம போயிடு. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. சரியான தீர்ப்புங்கய்யா. நல்ல தண்டனை கொடுத்திருக்கீங்க. அப்பா எப்படி தீர்ப்பு சொன்னான்னு பாத்தியாடா? வள்ளியம்மா, இன்னைக்கு துண்டு கொடுத்து வழி அனுப்பிச்சு வச்சுல, உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுமா. நீதி நேர்மை நியாயத்தை நிலைநாட்ட பஞ்சாயத்துல ஒரு நல்ல தீர்ப்பு 12 வருஷம் கழிச்சு நான் கொடுத்துட்டு வந்திருக்கேம்மா. என்னப்பா சொல்றீங்க? பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. போங்கப்பா. நீங்க பஞ்சாயத்து பண்ணதை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? சின்ன வயசுல பார்த்ததுப்பா. சரி, என்ன தீர்ப்பு சொன்னீங்க? டேய், பெத்த அப்பா கிட்டயே ஒரு புள்ள பொய் சொல்லிருக்காண்டா. இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்கிட்ட பொய் சொல்லாமா? அது தப்பு தானே? அப்பா அம்மாட்ட பொய் சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டிய வீட்டுல வேலைக்காரின்னு சொல்லி வச்சிருந்திருக்காண்டா. பெத்த அப்பா அம்மாட்ட பொய் சொன்னதுனால அவனை 10 வருஷம் ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டு இருந்தான். அந்த 10 வருஷமும் ஊர்ல இருக்கிற யாரும் அவங்கிட்ட புழங்க கூடாது, அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் நான் தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன தங்கவேலு, எல்லாம் சரிதானே? அப்பா, இன்னைக்கு நீங்க சொன்ன தீர்ப்பை பார்த்து அவன் இனிமே தம் பெத்தவங்க கிட்ட பொய் சொல்றதுக்கு யோசிக்கணும்பா. அப்படி சொல்றேன் மாவன. ஏ வெற்றி, நீ என்னடா சொல்ற? அது வந்து என்னடா சின்னவன, தீர்ப்பு சரிதானே? சூப்பர்ப்பா. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியாம போச்சப்பா. வள்ளியம்மா மட்டும் நல்ல நிலைமையில இருந்திருந்தா இன்னைக்கு நான் சொல்லிட்டு வந்த தீர்ப்பை கேட்டுட்டு ஆரத்தி எடுத்து என்ன அப்படியே வரவேற்றிருப்பாடா. கடவுள் என்னைக்கு தான் கண்ணு திறப்பாரோ. லட்சுமி,
என்னம்மா நான் சொன்ன தீர்ப்புக்கு எல்லாருமே அபிப்பிராயம் சொன்னாங்க. தீர்ப்பை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லாம போயிட்டே இருக்கிற. இல்ல மாமா, உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரலான்னு. அட விடுமா, காபி ஒரு முக்கியமா? நீ வாமா, வா, என் தீர்ப்பை பத்தி உன் அபிப்பிராயத்தை சொல்லு. நீங்க சொன்ன தீர்ப்பு ஒரு பக்கம் நியாயமாவும் இருக்கு, அதே நேரம் இன்னொரு பக்கம் தப்பாவும் தெரியுது மாமா.